தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே திராவிடம் வேண்டாம், எல்லாருமே தமிழ் தேசியத்துக்கே மாறிடுறோம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுமே ஒத்துமையா வாழும்னு நினைக்கிறோம். அதை கொடுக்க முடியுமா உங்களால? முன்னாடி எல்லாம் சாதி ரீதியான பிரிவினை இருந்துச்சு, இப்ப இன ரீதியான பிரிவினை வந்துகிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? விஜயகாந்த் சார் தெலுங்கராவே இருந்துட்டு போட்டோம், ஆனா அவர் தெலுங்கர்னு அடுத்த தலைமுறைகள் கிட்ட அடையாளம் காட்டுறது மூலமா என்ன கிடைக்க போகுது? அந்த மனுஷன் 1965 தன்னோட 13வது வயசுல இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினவர். 1986 ஈழத்தமிழர்கள் மேல தாக்குதல் நடந்தப்போ நடிகரா இருந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு. முகாம்கள்ல தங்கி வைக்கப்பட்ட ஈழத்தமிழர்களை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணவர். அந்த வருஷம் ஈழத்தமிழர்கள் இன்னல்ல இருக்கும்போது என்னால மட்டும் கொண்டாட்டத்துல இருக்க முடியாதுன்னு பிறந்தநாள் கொண்டாடுறதை தவிர்த்தவர். தன்னோட 100வது படத்துக்கு பேரு கேப்டன் பிரபாகரன் வச்சாரு. 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு நீர் தராத கர்நாடகத்துக்கு மின்சாரம் இல்லைன்ற முழக்கத்தோட மாபெரும் போராட்டத்தை நெய்வேலிக்கே போய் நடத்தி காமிச்சு எல்லாரும் அகில இந்திய ரசிகர் மன்றம், தென்னிந்திய ரசிகர் மன்றம் பேர் வச்சுட்டு இருக்கும் போது தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம் பேர் மாற்றம் செஞ்சவர். அவரோட ரசிகர் மன்றத்தோட தாரக மந்திரமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடான்றதுதான். தமிழ் தவிர வேற எந்த ஒரு மொழி படத்திலுமே நடிக்க மாட்டேன்ற வைராக்கியத்தோட இருந்தவர். இப்படி வாழும் போதே தன்னை பச்சை தமிழரை அடையாளப்படுத்திக்கிட்ட ஒருத்தரை பிரிச்சு வச்சு கொச்சப்படுத்துறது மூலமா என்ன கிடைக்க போகுது? இது மூலமா இளைஞர்கள் மத்தியிலையும் பிரிவினை உண்டாகி இதை பத்தி பேசுறவங்களையும் கோல்டீஸ்னு கிண்டல் பண்றீங்க. இந்த கோல்டீஸை தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும்னு சொல்றீங்க. 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுல உள்ள வந்தவங்களை நினைச்சிட்டே இப்ப இதுதான் என் ஊருன்னு வாழ்றவங்க மத்தியில ஏன் பிரிவினையை உண்டாக்குறீங்க?